இந்த வாரம் சந்தைக்கு போவே இல்லை. ஏன்னா சாட்டர்டே சண்டே அம்மா வீட்டுக்கு போயிட்டு டேரக்டா நாங்க வந்து குலதெய்வ கோயில் போறதுக்கு திண்டுக்கல் வந்து போயிட்டோம். அங்கிருந்து அத்தை மாமாவும் தேனிலேருந்து திண்டுக்கல் வந்துட்டாங்க. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து நாங்க வந்து கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். ஸோ காய்கறி வாங்குற வாய்ப்பே வந்து கிடைக்கவே இல்லை. சரி காய் இல்லையே என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது சரி நைட்டே வந்து முட்டை குழம்பு வச்சிடலாம் அத்தை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். சரி ஓகேம்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் காலைல எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது நான்வெஜ் எடுத்து வரவா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே இருந்தாங்க. இல்லத்த நான்வெஜ்லாம் வேணாம், நம்ம முட்டை குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஏன்னா அவரு வேற திருமங்கலம் வரைக்கும் போறாரு. ஸோ தம்பி வீட்டில் வந்து கொஞ்சம் வேலை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து பார்க்கறதுக்காக 2 days வந்து அவர் போறாரு. ஸோ அவர் இல்லாமல் வீட்டில் நான்வெஜ் சமைச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு வந்து மனசு வராது. எப்போவுமே அவர் வீட்டில் வந்து இல்லை வெளியில் போயிருக்காரு அப்படின்னா அன்னைக்கு நான்வெஜ் வந்து எடுத்து சாப்பிடணும்னு சொன்னா கூட நான் வேணான்னு தான் வந்து சொல்லுவேன். அது என்னமோ தெரியல, அவங்கள விட்டுட்டு சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு வந்து மனசு வராது. ஆனால் அவங்க வந்து நம்மளை விட்டுட்டு வந்து சாப்பிடுவாங்க. அது வந்து மேண்டரி தான், அது ஒன்றும் பண்ண முடியாது. நான் நிறைய தடவை வந்து வெளியில் கடைகளில் வந்து பார்ப்பேன், சூப்பு கடை அந்த மாதிரி கடைகள்லாம் பார்ப்பேன். நான் அப்போ வந்து ஜென்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி சூப்லாம் வந்து குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ நான் வந்து யோசிப்பேன், இவங்கலாம் வந்து வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி சூப்லாம் வாங்கிட்டு போவாங்களா, அவங்க வீட்டில் இருக்க ஒய்ஃபு குழந்தைங்களாம் வந்து இந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்கல்ல, ஆனால் இவங்க மட்டும் சாப்பிட்றாங்கல்ல அப்படின்ற மாதிரிலாம் வந்து யோசிச்சிருக்கேன். ஸோ என்ன மாதிரி தான் நீங்களும் வந்து யோசிப்பீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க.